கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் முதல் பகுதி. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை கொண்டு தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத் தருகிறார். தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ய போகிறார் என்றல்ல, தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இதுதான் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய பிரதானமான காரியம். சகலத்தையும் நம்முடைய தேவனை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். ஆனா இந்த வசனம் அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னவே தேவன் நம்மை அறிந்து நம்மை முன்குறித்து இன்று நாம் அவருடையவர்களாய் மாற்றப்படும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் நாம் தியானித்து பார்த்தோமேயானால் அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ததினால் மட்டுமே நாம் பெற்றுக்கொண்டோம். அதே போலதான் இனி அவர் வந்து அவருடைய ரகசிய வருகையில தேவபிள்ளைகளாகிய நம்மை அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும் வரைக்கும் இனி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் செய்வதை ஒரு கண்ணும் காணவும் இல்லை, ஒருவரும் செவியால் கேட்டு உணரவும் இல்லை. அது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அது ஆயத்தமாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. எப்படி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே அறிந்து நீ உன் தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னமே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாளைய தினத்தை தேவன் முன்னதாகவே அறிந்து அதற்குரியவைகளை அவர் ஆயத்தப்படுத்தி முடித்து விட்டார். அதே போலதான் இனி நாம் சந்திக்க போகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையும், நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையுமே தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி அவர் செய்து முடித்ததின் அடையாளம் தான் இனி நடக்க போகிற, உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களையும் தம்முடைய அன்பான சீஷன் ஆகிய யோவானை கொண்டு அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் தான் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் முன்னதாகவே ஏற்படுத்தி அவர் செய்து முடித்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு விசை தேவன் அதை நமக்கு தெரியப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார். எதனால் தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஐயோ, நாளைக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய தேவைகள், என்னுடைய எதிர்காலம், இப்படி நாளைய தினத்தை குறித்த கவலைதான் இன்று தேவ பிள்ளையின் வாழ்க்கையை அதிகமாய் சோர்ந்து போக பண்ணுகிறது. வேதம் என்னதான் சொல்லுது? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும். தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய நாளை எனக்கு தான் தெரியாது, ஆனா என்னுடைய தேவனுக்கு தெரியும். இப்ப நாளைய தினத்துல என்ன தேவைகள் எனக்கு வரும் சொல்லி அது நாளைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனா அதை என்னுடைய தேவன் முன்னதாகவே அறிந்து அந்த தேவைகளை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டார். இன்னொரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நாளைய தினத்தில் எனக்கு வேண்டியவைகளை நான் நாளைய தினத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு சத்தியத்தை தேவபிள்ளைகளாக நாம் அறிந்திருந்தோமே ஆனால், பவுலை போல சிறைக்குள் இருந்தாலும் பவுல் மற்றவர்களை எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா பவுலுக்கு என்ன இல்லை? நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. எல்லாவற்றையும் அவரோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்காக செய்து முடித்து விட்டார் என்ற நிச்சயத்தை பவுல் அறிந்திருந்ததுனால தேவபிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கான எல்லா தேவைகளையும் நம்முடைய தேவன் சந்தித்து விட்டார். அப்படி இருந்தும் நமக்குள்ளே வருகிற கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் என்ன காரணம் தெரியுமா? இன்னும் நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ அதை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? அதற்கான ஏற்ற வேலை இன்னும் வரவில்லை. அதைதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
இப்ப எந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது தர வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஐயோ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பயமும் நமக்குள்ள வரதுனால நம்ம கலங்கி போறோம். ஆனா தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலத்துல ஒரு தேவை இருக்குமே ஆனால் அதை என்னுடைய தேவன் ஏற்கனவே சந்தித்து விட்டார், அதை செய்து முடித்து விட்டார். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் எனக்கு அது கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஏன்னா எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் ஏற்ற காலத்தை நாம் அதை பெற்றுக்கொண்டால்தான் அது நேர்த்தியாகும். ஏன்னா கர்த்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எந்த ஒரு காரியம் அதின் காலத்திலே அது நடத்தப்படுகிறதோ, அது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நடக்கிறதோ, அது மட்டுமே அது நேர்த்தியானதாகவும் முழுமையாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவும். இதைதான் நம்முடைய தேவன் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார். தேவ பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களால் சோர்ந்து போகாமல் கலங்காமல், என்னுடைய தேவன் என்னுடைய எதிர்காலத்தை அவர் சகல தேவைகளையும் அவர் சந்தித்து அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். ஒவ்வொரு நாளையும் நான் காணும் பொழுது எப்படி காலைதோறும் புதிய கிருபையை தந்து அந்த நாளை காண செய்கிறாரோ, அதே போல அந்த நாளுக்கான எல்லா தேவைகளையும் நன்மைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் தந்து அந்த நாளை கடக்கவும் அவருடைய வருகை வரைந்தும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம் என்கிற எண்ணத்தோடு தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக வாழ சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்